Vanakkam. Welcome to Communicate Well in English. I'm Mr. Bala. I'm an international communication trainer and a spoken English expert. Let's get started. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ல 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்பர் 1 a, நம்பர் 2 an, நம்பர் 3 the அப்படின்றத தன உச்சரிக்கலாம், தீன உச்சரிக்கலாம். இப்போ இந்த 3 ஆர்டிகல்ஸினுடைய ப்ரொனன்சியேஷன் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏ சொல்லுவாங்க. ஏன்ற ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ்லயே கிடையாது. அப்ப எப்படி சொல்லணும், உங்க தொண்டையில கை வச்சு பாருங்க, ன்னு சொல்லும் போது உங்க தொண்டை வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து an. தேர்டா இருக்கிறது THE அப்படின்றது தன்னு ப்ரொனன்ஸ் பண்ணாலும் கரெக்ட் தான், தீனு ப்ரொனன்ஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஆனா எங்க ப்ரொனன்ஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து யூசேஜ் ஆஃப் த அப்படின்ற டாபிக் கீழே நம்ம பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா வும் ஆனும் மட்டும்தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ டெக்னிக் நம்பர் 1. டெக்னிக் நம்பர் 1 வந்து எப்படி நம்ம வும் ஆனும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு என்ன டெக்னிக் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு தெரிஞ்சாலே போதும். நம்ம இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கேர்ள். கேர்ள்னு உச்சரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உச்சரிப்பு பாருங்க, கேன்ற உச்சரிப்பு வருது. கேன்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதா அப்படின்னு பாருங்க. வரல, அதனால a girl அப்படின்னு போட்டிருக்கோம். செகண்ட் வேர்ட் கா. கான் உச்சரிக்கும் போது என்ன உச்சரிப்பு வருது, கான்ற உச்சரிப்பு வருது. கான்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதா அப்படின்னு பாருங்க. வரல அப்படிங்கிறதுனால a கா அப்படின்னு போடுறோம். தேர்ட் பாய். பாய்னு உச்சரிக்கும் போது அதோடைய பிகினிங்ல வரக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உச்சரிப்பு என்னவா இருக்கு, பா. பா அப்படின்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதான்னு பாருங்க. வரல, அதனால a boy அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபோர்த் ஒன் ஜூ. நம்ம ஜூன்னு உச்சரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உச்சரிப்பு என்னவா இருக்கு, ஜா. நீங்க தமிழ்னு வரும்போது அதோடைய ரூட் லெட்டர் என்னவா இருக்கு, சா. அப்போ சான்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதான்னு பாருங்க. வரல, அதனால a zoo அப்படின்னு போடுறோம். நம்பர் 5 டாக். டாக்னு உச்சரிக்கும் போது என்ன உச்சரிப்பு வருது, பிகினிங்ல டா அப்படின்ற உச்சரிப்பு வருது. அப்போ டான்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதா அப்படின்னு பாருங்க. வரல, அதனால a dog அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் எலிஃபென்ட். எலிஃபென்ட்னு உச்சரிக்கும் போது என்ன உச்சரிப்பு வருது, ஏ உச்சரிப்பு வருது. அப்ப அந்த ஏ உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதான்னு பாருங்க. வருது, அதனால an elephant அப்படின்னு போடுறோம். செகண்ட் எக். எக் அப்படின்னு உச்சரிக்கும் போது என்ன உச்சரிப்பு வருது, ஏன்ற உச்சரிப்பு வருது. அப்ப இந்த ஏன்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதான்னு பாருங்க. வருது, அதனால an egg அப்படின்னு போடுறோம். நம்பர் 3 ஆப்பிள். ஆப்பிள்னு உச்சரிக்கும் போது பிகினிங்ல என்ன உச்சரிப்பு வருது, என்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு, அதனால an apple அப்படின்னு போட்டுறோம். நம்பர் 4 ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் உச்சரிக்கும் போது அதோடைய பிகினிங்ல வரக்கூடிய உச்சரிப்பு என்னவா இருக்கு, ஐ. அப்போ ஐன்ற உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு, அதனால an ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டுறோம். நம்பர் 5 ஆரஞ்சு. ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உச்சரிப்பு வருது, ஆ உச்சரிப்பு வருது. அப்ப அந்த ஆ உச்சரிப்பு உயிர் எழுத்துக்கள்ல வருதான்னு பாருங்க. இருக்கு, அதனால an ஆரஞ்சு அப்படின்னு போடுறோம். இதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்து உட்காருங்க. சோ தட் இந்த கிளாஸ்ல வரக்கூடிய சில டெஸ்ட் நீங்க எடுத்துப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ 20 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் an வரும்னு போடுங்க பார்க்கலாம். நீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதோடைய ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். A keyboard, a computer, an apple, a letter, a peacock, an umbrella,
an identity card, a teacher, a professor, a rooster, an earphone, a clock, a zip, a pen, a button, an inch tape, a loudspeaker, a watch, a rope, and orange. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருந்தது அப்படின்னா எக்ஸலண்ட், வெல் அண்ட் குட். இல்ல சில எரர்ஸ் இருக்கு அப்படின்னா திருப்பியும் இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணுங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம்.